ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல டச் பண்ணதுலேருந்து அப்படியே சில கண்டினியூஷன்ஸ் இருக்கு. அந்த எபிசோட்ல இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் கேம் ஃபர்ஸ்ட் டே பயங்கர ஃபிளாட்டா இருக்கு விக்கெட். இங்கிலாந்து சம்மர் 100 விளையாடிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த கான்ட்ரரி இங்கிலாந்து போய் இந்த டெஸ்ட் மேட்சை பாகிஸ்தானோட ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேமில் ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது ஏகப்பட்ட ப்ளாடிட்ஸ் வந்துருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம தினேஷ் கார்த்திக் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இங்கிலாந்து வந்து ஆர் சேஞ்சிங் த வே அந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரியபிளாக இருந்தது டு அன் எக்ஸ்டென்ட். இங்கிலாந்து வந்து அவங்களோட அதான் என்ன சொல்கிறது, மார்க்கெட்டபிலிட்டி அண்ட் அந்த கேம் எப்படி விளாடணும்னு அவங்களோட ஃபார்முலாவில் விளாட பார்க்குறாங்களோ அதை விளாடுறாங்க. பட் இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க லார்ஜ்லி இது வரைக்கும் விளாட டெஸ்ட் மேட்சஸ் ஹோமில் விளாண்டாங்க. பட் இந்த டெஸ்ட் மேட்ச் பாகிஸ்தானில் டோரிங் அவே விளையாடி இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தது நிறைய பேர் மனசை கவர்ந்துருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இதுதான்டா போலீஸ், இந்த ரூட்டில் தான்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து வந்து டெஸ்ட் மேட்ச் சினாரியோவில் அவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஃபார்முலாலேயே பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் வச்சு பார்க்கணும். பட் மைக்கேல் ஆர்டெட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக அவங்க இப்படி தான் விளையாடுவாங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு. இன்ஃபேக்ட் டியூரிங் த கேம் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் பாசித் கான் என்ன சொன்னார்னா, இங்கிலாந்துக்கு வந்து இந்த மேட்ச்சில் பெருசாக எதுவுமே இல்லை, அவங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ரேஸ்லேயே இல்லை சார், உங்களுக்கு கல்யாணத்துக்கு இன்விடேஷனே இல்லை, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி விளாட்றீங்க, நோ அட் ஸ்டே, நத்திங் அட் ஸ்டேக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு மைக்கேல் ஆர்டெட்டா சொன்னார், இல்லை பிரெண்டன் மெக்கல்லமும் பென் ஸ்டோக்ஸும் முடிவு பண்ணிட்டாங்க, வந்தா கட்டி இழுப்போம், வந்தா இல்லாட்டி காலி அப்படிங்கிற மாதிரி, வந்தா மலை போனா காலி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி தான் கிரிக்கெட் விளாட போகிறோம், இனிமேல் வேற மாதிரி தான் விளாட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் என்னதான் பிச்சாக இருந்தாலும் இப்படி தான் சார் கிரிக்கெட் விளாடணும், பிச்செல்லாம் ஈக்குவேஷன்லேயே எடுத்துடணும். அடிக்கடி நம்ம ரவி சாஸ்திரி கூட சொல்லுவார், டேக் த பிச் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்வார். அந்த மாதிரி பிச்சை ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து கேம் ஜெயிச்சிட்டாங்க வேற மாதிரி அப்படின்னாங்க. டு புட் இட் இன் டு த கான்டெஸ்ட், இது வந்து பாகிஸ்தானோட ஹோம் கேம். பாகிஸ்தானுக்கு ரியலிஸ்டிக்லி அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு டெஸ்ட் கேம் அவங்களோட கண்டிஷன்ஸில் வந்து டாஸ் டிபெண்ட்டாக மாற்றினது இங்கிலாந்துக்கு கிரெடிட். ஏன்னா இந்த மேட்ச் ஒருவேளை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபால் ஷாட்டான அந்த 120 ரன்ஸை பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருப்பாங்க. 2 நாள் ஆடி அடிச்சிருந்திருப்பாங்க. 3 நாள் இங்கிலாந்து மேலே அந்த ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கிலாந்து சென்னைக்கு வந்த போதும் ஃபர்ஸ்ட் டே டாஸை வின் பண்ணி ஒரு ஃப்ளாட் விக்கெட்டில் 550-600 ரன்ஸ் கிட்ட அடிச்சு இந்தியா கிட்டேருந்து ஒரு 150-200 லீட் எடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் கிரம்பிள் ஆகி, இருந்தாலும் ஃபைனல் இன்னிங்ஸில் இதே மாதிரி ஜிம்மி ஆண்டர்சன் ஒரு ரிவர்ஸ் ஸ்விங்கை போட்டு ஸ்பின்னை கொஞ்சம் பிளேயில் வச்சு மேட்சை ஜெயிச்சாங்க. ஆன் another note, இட்ஸ் a similar win. இந்தியாவில் எப்படி இந்தியாவை அடித்தாங்களோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில், அதே மாதிரி பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க. பட் ஒரு விஷயம் என்ன, இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 1768 ரன்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு இந்த மேட்ச்சு. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் இதுதாங்க ஹையஸ்ட். இது வரைக்கும் இவ்வளோ ரன் அடித்ததே கிடையாது. பியூர் ப்ரெஷரில் லாஸ்ட் டேல பாகிஸ்தான் கூட ஒரு சான்ஸ் இருந்த பட்சத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணி பென் ஸ்டோக்ஸோட அவுட்ஸ்டாண்டிங் கேப்டன்சியில் ஃபீல்டை க்ரௌட் பண்ணி ரிவர்ஸ் ஸ்விங்கை பிளேயில் கொண்டு வந்து டெஸ்ட் மேட்சை பயங்கரமாக ஜெயிச்சிட்டாங்க. 40 ஜிம்மி ஆண்டர்சனுக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசு ஆனாலும் இந்த குதிரை இன்னும் வேகமாக தாங்க ஓடுது அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச் ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 5 for 86 அவரோட மேட்ச் அக்ரிகேட்டு. அதே மாதிரி ஆலி ராபின்சன் இன்னொரு 5 விக்கெட்ஸ் இந்த மேட்ச் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வில் ஜாக்ஸ் அவரோட டெபியூ டெஸ்ட் மேட்ச், ஹார்ட் ஹிட்டிங் T20 பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் அ பிட் ஆஃப் ஆஃப் ஸ்பின் அப்படின்னு இருந்த வில் ஜாக்ஸ் இந்த மேட்ச் என்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் இன்னிங் 6 விக்கெட்ஸ் எடுத்தார். அகெயின் கன்சம்ஷன் ஆஃப் த கேமை பற்றி நிறையா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த கன்சம்ஷன் ஆஃப் த கேமை வெறும் இந்தியா மேட்ச் ஆடும்போது மட்டும் பார்த்தா நம்மளோட ஆடியன்ஸுக்கும் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸுக்கும் தோணக்கூடிய விஷயங்கள் பல விஷயம் இந்த மேட்ச்சில் வந்து கான்ட்ரடிக்டரியாக முடிஞ்சிருக்கு. இப்போ இந்தியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது, நம்ம ஆடுறோம் அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் த டெஸ்ட் மேட்ச்சில் போகும்போது ஜாக் லீச் தானே இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் தான் இருக்கும். வேறஸ் இந்த மேட்ச்சில் அந்த விக்கெட் இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் விக்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஆரம்பிச்சு ஆஸ் த கேம் வெண்ட் ஆன் ஸ்லோவாகவே போச்சு. பட் பெருசாக திரும்பல, ஆட் பால் திரும்பிச்சு. எப்போவுமே விக்கெட் ஸ்லோ ஆகிட்டே போகுது, நிறைய பவுன்ஸ் இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் ஃபைனல் டேல லீத்தலாக இருப்பாங்க. எஸ்பெஷலி ரிவர்ஸ் ஸ்விங் கிடச்சதுன்னா அது எக்ஸாக்டாக வாட் இங்கிலாந்து ஷோட். ஒரு மாதிரி வியர்ட் ஃபீல்ஸ் வச்சாங்க, டிரைவ் அடிக்க என்கரேஜ் பண்ணாங்க. த்ரூ ஒரு ஸ்லோ பிச்சில் ஃபாஸ்ட் பவுலர் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணும்போது கொஞ்சம் பால் நின்று வருது, கிராஸ் சீம் போடுறாங்கன்னா டிரைவ் அடிக்கும் போது தான் ஆப்பர்ச்சுனிட்டி இன்டியூஸ் ஆகும். அதுக்காக பென் ஸ்டோக்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணுறாரு. ஜிம்மி ஆண்டர்சனும் ஆலி ராபின்சனும் வேறு மாதிரி போட்டாங்க. ஃபைனல் டே ஃபஸ்ட் இன்னிங்ஸும் பெரிய ஸ்பெல்ஸ் போட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லாஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் அந்த ஸ்பெல்லை போட்டு மேட்சை சும்மா துண்டா தூக்கி கொடுத்தாங்க. இங்கிலாந்துக்கு எக்ஸ்ட்ராடினரி வின்.
பேஸ் பால், அதனால தான் மேட்சை ஜெயிச்சாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 100% பேஸ் பாலால் தான் ஜெயிச்சாங்க. பட் டெஃபினெட்லி ஜிம்மி ஆண்டர்சனும் ஆலி ராபின்சனும் ஈக்குவலி அதுக்கு இம்பார்ட்டன்ட்டு, அலாங் வித் பென் ஸ்டோக்ஸோட கிரியேட்டிவ் கேப்டன்சி. இந்த கேமில் மொத்தமாக 7 செஞ்சுரியன்ஸ் இருந்தாங்க. 7 செஞ்சுரியன் யாருன்னு பார்த்தோம்னா பென் டக்கெட், ஜாக் கிராலி, ஹாரி ப்ரூக், ஆலி பாப், பாபர் ஆசம், அப்துல்லா ஷஃபீக் பாகிஸ்தானோட ஓப்பனர் மற்றும் இமாமுல் ஹக் அவரும் பாகிஸ்தானி ஓப்பனர். எல்லாருமே இந்த 7 பேரும் 100 அடிச்சாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெஸ்ட் மேட்ச் இந்த ட்ராவை நோக்கி போகுது. ஒருவேளை பாகிஸ்தான் கூட அன்பிலீவபிளாக ஆடி இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கிலாந்து ஸ்டக் இட் அவுட். நல்ல ஃபீல்ட்ஸு, நல்ல போலிங். கிரெடிட் டு ஜிம்மி ஆண்டர்சன். இதே மாதிரி ஸ்பெல் தான் ஒரு சென்னையிலையும் லாஸ்ட் இன்னிங்ஸ் போட்டார். சுப்மன் கில்லுக்கு ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் போல்டு எடுத்தார். அஜிங்கியா ராணே போனோடனே டிலிங் அப்படின்னு சொல்லி பாலை ரிவர்ஸ் எடுத்துன்னு வந்து போல்டு எடுத்தார் ஜிம்மி ஆண்டர்சன். அதாவது 1000 விஷயம் சொல்லலாம், வேறு ஃபார்மேட்டில் என்ன வேணால் சொல்லலாம். டெஸ்ட் ஃபார்மேட்டில் அந்த அக்யூரேசி, பின் பாயிண்ட் அக்யூரேசி, அடாப்டபிலிட்டி, கேம் போக போக ரிவர்ஸ் ஸ்விங்கை பிளேயில் எடுத்துகிட்டு வருது, நல்ல சட்டில் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்கில் உள்ள ஒரு போலரால் தான் பண்ண முடியும். எட்டகே ஜிம்மி ஆண்டர்சன் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கரெக்ட். இந்த மேட்ச்சில் நம்ம வந்து யாருக்கு வேணால் என்ன வேணால் கிரெடிட் கொடுக்கலாம். நான் திருப்பி ஏன் ஜிம்மி ஆண்டர்சனுக்கு போகிறேன்னா, படையப்பா படத்தில் ரஜினிக்கு சொல்கிற மாதிரி வயசானாலும் அவரோட இளமை, ஸ்டைல், ஸ்கில் எதுவுமே கம்மியாகலை. சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க்லோட மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. வெல்டன் ஜிம்மி, வெல்டன் இங்கிலாந்து, வெல்டன் பேஸ் பால். லுக் ஃபார்வர்ட் டு சீங் மோர் ஆஃப் பேஸ் பால். இந்த பேஸ் பால் எப்படி போகுது, என்ன அப்ரோச்சில் போகுதுன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கீனாக இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேஸ் பால் ஒர்க் ஆகுமா? அதுதாங்க இனிமேல். ஏன்னா இந்த மேட்ச்சில் இங்கிலாண்டோட பேட்டிங் வந்து 921 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 137 ஓவர்ஸில். ரன் ரேட் பர் ஓவர் 6.7. கேன் யூ பிலீவ் இட்? டெஸ்ட் மேட்ச்சில் 6, அதான் லிட்டராக 7 ரன் பர் ஓவர் ஆடி இருக்காங்க. இப்படி தாங்க டெஸ்ட் மேட்சை விளாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஸ்ட் மேட்ச்சில் இப்படி மட்டுமே விளாட முடியுமா? அதெல்லாம் கஷ்டம். மேட்சுக்கு ஏற்ற மாதிரி விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பங்களாதேஷ் டூரில் பங்களாதேஷ் ஒரு பயங்கரமான வின் பண்ணி செகண்ட் கன்சிக்யூட்டிவ் ஹோம் சீரீஸில் வின் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம இந்தியாவோட கிரிக்கெட் நியூஸை பற்றி தான் எப்போவுமே வச்சு ஆரம்பிப்பேன், கடைசியில் தான் அதை ஃபினிஷ் பண்ணுவேன். பட் இது இங்கிலாந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணதை அதோட ஆரம்பிக்கிறேன். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சீரீஸ்குள்ளே, ஓடிஐ சீரீஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இம்பாக்ட் பிளேயர் போன தடவை ஆக்ஷனில் டச் பேஸ் பண்ணோம். இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ரூலை வந்து பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இம்பேக்ட் பிளேயரு அப்படிங்கிற ரூலை போட்டால் ஆக்ஷனில் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டச் பண்ணலான்னு நினச்சேன். ஆல் ரவுண்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாமே, சாம் கரன், பென் ஸ்டோக்ஸ், ஒரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர் சொல்லலாம். டுவெயின் பிராவோ இருந்தார், இப்போ டுவெயின் பிரட்டோரியஸ் இருக்கார், மோயின் அலி இருக்கார், ரவீந்திர ஜடேஜா இருக்கார். இவங்க எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். சில பல ஆல்ரவுண்டர்ஸை டெஃபினட்டாக விட்டுருப்பேன். நீங்கள் அதெல்லாம் வந்து இவர் இருக்காரே அவர் இருக்காருன்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணாதீங்க, எல்லாரையும் கவர் பண்ண முடியாது. இந்த ஆல்ரவுண்டர்ஸுக்கு ஏங்க T20 கிரிக்கெட்டில் மவுஸு? ஏன் மவுஸு அப்படின்னா, ஒரு போலர், அதாவது T20 கிரிக்கெட் வந்து இஸ் அ பேட்ஸ்மேன்ஸ் கேம். லார்ஜ்லி போலர் கஷ்டப்படுவாங்க. போடும்போது 5 போலரில் கண்டிப்பாக 2-3 போலர், சில நாள் 4 போலர் கூட செம்மட்டி வாங்கலாம். அது வாங்கும் போது ஏதாவது ஒரு ஓவர் 2 ஓவர் உள்ள நுழைக்கிறதுக்கு அந்த போலர், அந்த ரிலீஃப் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால தான் கேப்டன் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறத தலைப்பாடாக அடிச்சுப்பாங்க. இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்ததுனால எனக்கு என்னவோ ஆல்ரவுண்டர் போலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் ஆடலாம். பேட்டிங் நல்லா பண்ணுவார், சில சமயம் போலிங் போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கிரிக்கெட்டர்ஸுக்கு பொதுவாக போகிற மவுஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ மவுஸு அப்படிங்கிறது என்னோட திங்கிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மற்ற டீமை பற்றிலாம் பேசலை. ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கலாமே ஒரு உதாரணத்துக்கு. ஏன்னா சன்ரைசர்ஸ்க்கு நம்ம போவாங்க. சன்ரைசர்ஸில் ஈடன் மார்க்ரம் இருக்கார், அவர் ஒரு 1-2 ஓவர் நுழைச்சிருவார். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து போன தடவை காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 6 பேட்ஸ்மேன் 5 போலர், இதான் அவங்களோட காம்பினேஷனோட போனாங்க. அந்த 5 போலரில் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பேட்டிங் கொடுத்து தம்பி கொஞ்சம் அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வருஷம் ஆக்ஷனுக்குள்ளே போகும்போது சாம் கரன் இருக்காரு, கேமரூன் கிரீன் இருக்காரு, பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, ஜேசன் ஹோல்டர் இருக்காரு. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நிஜமாவே, அவங்க ஜஸ்ட் ஒரு உதாரண டீமாக சொல்கிறேன், நிஜமாவே அவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவையா அப்படின்னு பார்த்தா மேபி நாட். அதாவது பேலன்ஸ் இல்லாத சில டீமுக்கு இந்த இம்பேக்ட் பிளேயர் திடீர்னு மேட்சுக்குள்ளே தப்பான 11 அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த இம்பேக்ட் பிளேயர் மூலமாக அவங்க கேமுக்குள்ளே கம்பேக் பண்ணலாம். மேட்ச் அப்படியே போயிட்டு இருக்கு. டாக்டிக்கலி நாங்கள் என்னங்க பண்ணுறது, ஐ புட் த டீம் அந்த பார்க்கு, இனிமேல் அவங்க கிட்ட தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கோச்சஸ் கிட்ட இருந்து அக்கௌண்டபிலிட்டி கேட்க போகுது. ஏன்னா மேட்ச் போயிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு மாறுதலை கரெக்டாக உண்டு பண்ணி மேட்சை ஜெயிக்கலாம், இல்லை மாறுதலை தப்பாக பண்ணி மேட்சை தோக்கலாம். ஸோ அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து பார்க்கும்போது ஆல்ரவுண்டர்ஸ் ஹை ப்ரைஸுக்கு போகிறாங்கிற சந்தேகம் இல்லை. பென் ஸ்டோக்ஸுக்கு சாம் கரனுக்கும் நல்லா ஹை ப்ரைஸ் கிடைக்கும். ஒருவேளை இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால பல பேர் எனக்கு என்னவோ மயங்க் அகர்வால் இவங்களோட வேல்யூ ஜாஸ்தியாக இருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனு மேலே அவர் அமுச்சு விட்டேன்னா கீழே நான் வேறு யாராவது ஒரு ஃபாரின் போலர் அப்புறமாச்சு ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். இல்லை ஒரு ஃபாரின் போலரை 3 ஓவர் போட வச்சுட்டு இன்னொரு ஃபாரின் போலர் கொண்டு வந்து டெத்தில் போட வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி யார் யார் வர போகிறாங்க,
யார் மனசில் யார், அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு ஆக்ஷன் அன்னைக்கு யார் யார் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கீனாக இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் இஸ் கோயிங் டு பி அ லேண்ட்மார்க் இயர் இன் டர்ம்ஸ் ஆஃப் T20 கிரிக்கெட். T20 கிரிக்கெட்டோட மொத்த கன்சம்ஷன், அதோட அப்ரோச்சையே இந்த வருஷம் மாற்ற போகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். T20 கிரிக்கெட்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணமாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கே இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். பிபிஎல்ல ட்ரை பண்ணாங்க. ஐ திங்க் இந்த ஒரு இம்பேக்ட் பிளேயர் ரோல் வந்து இஸ் ஹியர் டு ஸ்டேன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கேமில் இன்ட்ரெஸ்ட்டை இன்டியூஸ் பண்ணுறதுங்கிறது கூட அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஃபியூச்சரில் இருக்கலாம். அது ஒரு பேராமீட்டராக இருக்கலாம். சரி, எனிவே இந்தியா பங்களாதேஷ் சீரிஸ்குள்ளே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இம்பாக்ட் பிளேயருக்கு என்ன பாதிப்பு இருக்குங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க, நான் சொல்கிற பாயிண்டோட ஒத்துக்கிறீங்களா? இல்லை சார் அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு புரியல, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, என்ன ரூல், அது எனக்கு பிடிக்கல, அணில் அல்லா ஆனா அப்படின்னு நினைக்கிறவங்க காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, அடுத்து பங்களாதேஷ் இந்தியாவுக்குள்ளே போகலான்னு சொன்னேன். பங்களாதேஷ் வந்து அவங்களோட செகண்ட் கன்சிக்யூட்டிவ் ஹோம் சீரீஸ் வின் அகேன்ஸ்ட் இந்தியாவுக்குள்ளே போகிறோம். இந்தியாவோட இந்த சீரீஸ் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அதில் இன்னொன்று மீர்பூர்லேயே ஆடுறாங்க, போன மேட்ச் ஆடின டாக்கால் பிச்சிலேயே. அடுத்த கேம் வந்து சிட்டகாங்கில் ஆடுறாங்க. நான் கூட எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் பேசி பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஆடுற ட்ராக் வந்து ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளாக இருக்குது. மீர்பூரில் திடீர்னு திரும்புது, திடீர்னு நேராக போகுது, திடீர்னு சீம் ஆகுது, திடீர்னு ஸ்விங் ஆகுது, திடீர் குமார் மாதிரி விக்கெட் என்ன வேணால் பண்ணுது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே த்ரூ த லைன்லாம் அடிக்க முடியல, பேட்டிங் பேரடைஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் வந்து இட்ஸ் கம்ஃபர்டபுள் டு சே அவங்களோட ஓடிஐ ஃபார்மேட் தான் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மேட்டு. இப்போ நம்ம பல நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் வந்து அந்த தொகுதியில் நின்னா அவர் தாண்டா வின் பண்ணுவார், அதுதாண்டா அவரோட கோட்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி பங்களாதேஷ்க்கு ஓடிஐ ஃபார்மேட் தான் கோட்டை. 2017 நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி செமிஃபைனல் ரீச் பண்ணாங்க. அலேக்கா விளாடினாங்க. இந்த ஃபார்மேட் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஹோமில் ஆல்மோஸ்ட் வெரி வெரி டிஃபிகல்ட் டு பீட்டாக இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட மலை, அதாவது பிறந்த வீட்டில் குழந்தையா இருக்கணும், அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் ஆல்ரவுண்டர் அவங்களோட பெரிய தலைக்கட்டு ஷகிபுல் ஹசான். ஷகிபுல் ஹசான் வந்து 5 for எடுத்தார். விக்கெட்டில் பெருசாக ஒன்றும் திரும்பல, திடீர்னு ஒரு பால் திரும்பிச்சு, ஆனாலும் ஒரு 5 wickets எடுத்தார். பேட்டிங்கில் ஒரு 30 அடிச்சார். மேட்சை அல்லேக்கா ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்போ அவர் தானே மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நினைக்கிறது என் காதில் கேட்குது. 124, 126 for 4 இருந்தாங்க பங்களாதேஷ். அங்கேருந்து திடீர்னு பார்த்தா சிராஜோட ஒரு ஸ்பெல்லு, ஷார்துல் தாக்கூரோட அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல்லு. சிராஜ் வந்து 14 ODIs ஆடிருக்காரு. ஆனால் அந்த 14 ODIஸ்லேயே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இருக்க மச்சான், நான் ஒரு அட்டாக்கை லீட் பண்ணுவேன், உங்கள் டீமை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 14 மேட்ச் போலிங் போட்டிருக்காரு ஓடிஐயில். 8 3 for முகமது சிராஜ் ஷோட் ஆல் த ரைட் டிக் பாக்ஸஸ், டிக் பண்ணினே வராரு. ஷார்துல் தாக்கூர் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டர். அவர் வந்து அந்த டாம் லேத்தன் கூட ஓவர் தப்பு பண்ணலன்னு அவருக்காக வக்காலத்தை வாங்கலை. அவர் நிஜமாவே தப்பு ஒன்றும் பண்ணல. ஒரு நாள் இப்படி போகும், ஒரு நாள் அப்படி போகும்னு சொன்ன மாதிரி அப்படி போச்சு டாம் லேத்தமோட, எப்படியோ போச்சு பங்களாதேஷோட அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக போட்டார். 9 ஓவர் போட்டார், 1 for 21. லிட்டரலி அட் ஒன் ஸ்டேஜ் வந்து 5 ஓவர் போட்டால் ஒரு 10 ரன் குத்துந்தார். சூப்பராக போட்டார் ஷார்துல். வாஷி எட் அகேன் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டுக்கு, ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டுக்கு நம்பர் 6 பேட்டிங் ஆனார். ஒரு 2 for ஒரு 20 runs அடிச்சார். அப்புறம் போலிங்லேயும் ஒரு 2 for 17 5 overs எடுத்தார். லாஸ்ட் விக்கெட் வந்து மெஹதி ஹசான் மீராஜும் முஸ்தபிசுர் ரஹ்மானும் 50 ரன் இருந்ததுங்க, சேஸ் பண்ணிட்டாங்க. தில்லுக்கு துட்டுன்னு நவுந்து 2 சீவ், இந்த இளநியை சீவரா மாதிரி சீவனார் தூக்கி பாயிண்ட்டுக்கு மேலே. இவர் நம்ம மெஹதி ஹசான் மீராஜ் மேட்சை ஜெயிச்சு ஒரு வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவர் மேன் ஆஃப் த மேட்ச் ஆகிவிட்டார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப் 1 day ஃபார்மேட்லேயோ இல்லை T20 ஃபார்மேட்லேயோ நிறைய டவுன் த கிரவுண்ட் ஆடி இருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் த பிச், ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ்லாம் நிறைய ஆடினதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தேன். பட் இந்த மேட்ச்சில் அதுக்கு ஒரு என்கரேஜிங் சைன் இருந்தது. 2 ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடிருக்காங்க இந்தியன் டீம். ஒரு கன்சிடரபிள் எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்த ஷாட்டை ஆடணும் அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் அதுக்கு கான்ட்ரரியாக வந்து ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், அந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி தான் இந்த மேட்சை நம்ம தோற்றுருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணால் நம்ம தோற்றுருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடாமலே இருந்தால் பெரிய மேட்ச்சில் போய் இந்த ஷாட்ஸ் ஆட மாட்டோம்னு தெரிஞ்சு கான்ஃபிடென்ட்டாக ஆப்போசிஷன்ஸ்லாம் வந்து போலிங் போடுவாங்க. ஸோ இதுவும் ஒரு பயணம். இந்த பயணத்தில் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பசில் பீஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொல்லலாம். KL ராகுல் ஒரு இம்ப்ரெசிவ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டார். அதர்வைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி பேட்டிங் அப்படியே ஷேக்கியாக போயிட்டு இருந்த இடத்துல ஒரு 70 balls 73 பயங்கர ஃப்ளூவெண்ட்டாக ஆடினார். த்ரூ த லைன் அடிச்சார், ஓவர் த டாப் ஆடினார். சம பர்ஃபார்மன்ஸ். ஆல் இன் ஆல் பங்களாதேஷ் இந்த ஒரு ஹம் டிங்கர் ஆஃப் அ கேமை வந்து நெயில் பண்ணி 1-0 சீரீஸில் மேலே போயிட்டாங்க. தெர் இஸ் அ குட் சான்ஸ் அவங்க இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அந்த சீரீஸ் அவங்க சீல் பண்ணுறதுக்கு. ஐடியலி பங்களாதேஷ் அடுத்த மேட்சே இதை சீல் பண்ணோன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அடுத்த மேட்ச்
தும்ப விட்டுட்டா வாழை பிடிக்க முடியாது. இந்தியன் டீம் அடுத்த மேட்ச் கம்பேக் பண்ண கொடுத்தீங்கன்னா சிட்டகாங்கில் டெஃபினட்டாக தில் பி a tough team to beat. ஸோ அடுத்த ஓடிஐ ரொம்ப க்ரூஷலாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீர்பூர் பிச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் பற்றி என்ன நினைக்கிறீங்க? போலிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆல் யூ கேன் புட் இட் ஆல் இந்த காமெண்ட் செக்ஷன். ஆஸ் யூஷுவல் நான் படிப்பேன். பெஸ்ட் காமெண்ட் எதாக இருந்தால் அதை பிக் பண்ணி சொல்லுவேன் நம்ம ஷோவில். போன வீடியோக்கு அப்புறமா பெஸ்ட் காமெண்ட்ஸ் ஒன்றும் வரல, ஸோ அதனால் பிக் பண்ண முடியல. இந்த வீடியோக்கு எதாவது போட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதாவது கிரிக்கெட்டிங்காக நல்ல ஒரு சென்சிபிளாக பியூட்டிஃபுல் கிரிக்கெட்டிங் அசஸ்மெண்ட்டாக கொடுங்க பார்க்கலாம். அதை பார்த்துட்டு காமெண்ட் ஸ்பீக் பண்ணுறேன். சரி, அடுத்த செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் டச் அப் ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம். தேஜ் நாராயண் சந்திரபால் அவரை பற்றி டச் அப் பண்ணியிருந்தேன். சிவநாராயண் சந்திரபாலோட சன். பட் ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கேம் எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை ஸ்டீம் ரோல் பண்ணிடுவாங்கன்னு நினச்சாங்க. அந்த கான்ட்ரரி பெர்த்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபைட்டை போட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 150 for 1 இருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அகைன் ஒரு சூப்பர் ஸ்டார்ட் இருந்தது. அங்கேருந்து ஒரு மாதிரி அவங்களால கேபிட்டலைஸ் பண்ண இந்த 300க்கும் 250க்கும் ஃபோல்ட் ஆகிட்டாங்க 2 இன்னிங்ஸ்லையும். அதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணணும்னு டெஃபினட்டாக அடுத்த மேட்ச்சில் பார்ப்பாங்க. என்க்ரூமா பானார் அவர் வந்து ஒரு கன்கஷன் காரணமாக கேம் விட்டு வெளியே போயிட்டு ஷமார் ப்ரூக்ஸ் வந்தார். என்க்ரூமா பானர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு ரொம்ப முக்கியமான பிளேயருங்க. அவர் வந்து நிறைய பால்ஸ் கன்சியூம் பண்ணுவார். கிரேக் பிராத்வேட்டை மாதிரியே ஒரு பிளேயர். நிறைய பால்ஸ் ஆடி, நிறைய நேரம் ஆடி, டெக்னிக்கலாக சவுண்டாக விளையாடி நல்ல பெரிய நாக்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். எஸ், கிரேக் பிராத்வேட் பற்றி டச் பண்ணிட்டேன், ஸோ அவரை பற்றி சொல்லணும்ல. கிரேக் பிராத்வேட் ஒரு 4th innings 100 பெர்த்தில் அடிச்சிருக்காரு. நெவர் ஈஸி. காட் டன் பை நேத்தன் லைன். போல்ட் ஆகிட்டார் செகண்ட் இன்னிங்ஸில். பட் கிரேக் பிராத்வேட் வந்து 11 Test 100s அடிச்சிருக்காரு. இதில் என்ன குறிப்பிடத்தக்க விஷயம்னா, இந்த 11 Test 100ஸும் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து வந்த லாஸ்ட் 11 Test 100s ஃப்ரம் அன் ஓப்பனர் இவர் தான் அடிச்சிருக்காரு. அப்படின்னா என்னடா சொல்ல வர அப்படின்னா, கடைசியாக அதாவது கிரேக் பிராத்வேட் 2011 டெபியூ பண்ணார். 2014 அவரோட ஃபர்ஸ்ட் 100 அடிச்சார். அங்கேருந்து இன்னி வரைக்கும் 11 Test 100 அடிச்சிருக்காரு. ஆனால் அந்த 11 Test 100 தான் ஓப்பனர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் கார்டின எல்லா ஓப்பனர்ஸும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அது இவர் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அது எந்த சைடில் ஒரு ப்ராப்ளமாக இருக்கோ அதே மாதிரி சைடில் கிரேக் பிராத்வேட்டோட இம்மென்ஸ் கான்ட்ரிபியூஷனை பற்றி சொல்லுது. இன்ஃபேக்ட் இயன் பிஷப் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் கிரேக் பிராத்வேட்டை பற்றி. அவர் வந்து அவரோட க்ரோத்தை பற்றி, அதாவது வந்து ஒரு பால் பாயாக இருந்தார். அப்புறம் டாஸுக்கு மேஸ்காட்டாக ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸோட இருந்தார் வெஸ்ட் இண்டீஸில் ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு. அதுக்கப்புறமா வந்து டீமுக்குள்ளே வந்து அப்புறம் நீ கேப்டன் ஆகி அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்ப அண்டர் ஸ்டேட்டடாக இருக்குது அப்படின்னு அழகாக ஃபோட்டோவோட ட்வீட் பண்ணியிருந்தார். உங்களுக்கு டைம் கட்சா போய் பாருங்கள். சரி, ஆஸ்திரேலியா இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் சைடை பற்றி டச் பண்ணேன். ஆஸ்திரேலியா பற்றி சொல்லணுமே. அப்போ சொல்லணும்னா என்ன இருக்குது? 3 பேர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மானஸ் லபுஷேன், ஸ்டீவன் ஸ்மித், அப்புறம் என்னோட நண்பர் நேத்தன் லைன். ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு டபுள் 100 அடிச்சார். சரி, உனக்குலாம் நான் ஒன்றும் சலச்சம் இல்லை அப்படின்னு அதுக்கு முன்னாடியே மார்னஸ் லபுஷன் டபுள் செஞ்சுரி அடிச்சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து மார்னஸ் லபுஷன் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு முன்னாடியே வந்து அடுத்து அந்த பையன் ஸ்டீவன் ஸ்மித்தை விட்டா 100 அடிச்சிருவான், அதனால் நானே அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 100 அடிச்சு மேட்ச் அக்ரிகேட் ஆஃப் 308 ரன்ஸோட மேன் ஆஃப் த மேட்சை தூக்கின்னு போயிட்டார். அவர் புதுசாக பிறந்துக்கிற குழந்தையோட ஒரு ஃபோட்டோ அப்படி போஸ்ட் பண்ணி, இந்த குழந்தை வந்த நேரம் தான் நான் 308 ரன் அடித்தேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணி மேன் ஆஃப் த மேட்சோட நின்றுந்தார். பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. ஸ்டீவன் ஸ்மித் வந்து 200 அடித்தார். மானஸ் லபுஷன் அஷ்டானே 100. நான் வந்திருக்கேன், எனக்கு நேரம் பத்தலை, சரி ஒரு நாட் அவுட்டில் போயிடும் அப்படின்னு ஒரு 20 ரன் நாட் அவுட்டில் அவர் உள்ளே போயிட்டார். நேத்தன் லைன் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 6 for எடுத்து 8 விக்கெட்ஸ் எடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வினோட டேலியை வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு நம்ம டாப் 10 bowlersல. நான் 442 தான் இருந்தேன். அவர் வந்து இப்போ 443 446 எங்கேயோ போயிருக்காரு. நேத்தன் லைன் பியூட்டிஃபுல்லாக bowling போட்டார். நம்ம மச்சான் நேத்தன் லைன் வந்து அங்கே bowling போட்டு இப்போ ஹோம் சீரீஸ்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வருவார். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் சீரீஸ். ஆஸ்திரேலியா ஆல் இன் ஆல் கலக்கிட்டாங்க. பட் இன்னும் அதர் நியூஸ், முக்கியமான நியூஸ். அவர் நேத்தன் லைன் பற்றி பேசும்போதே வந்து அது என்னன்னு தெரியல, நம்ம நண்பர் தான், பெண்ணு கூட பறந்து போய் விழுந்துருச்சு, அது என்ன கணக்குன்னு தெரியல. எனிவே அவர் ஹோம் சீரீஸ் இங்கே இந்தியாவோட ஆட்டத்துக்கு வருவார். லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங், லுக்கிங் ஃபார்வர்ட் டு கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, பேட் கமின்ஸ், லான்ஸ் மாரிஸ். என்னடா பேட் கமின்ஸ் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது புரியுது. லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் இல்லைங்க, லான்ஸ் மாரிஸ். நல்லா கேட்டுக்கங்க. ரிமெம்பர் த நேம் கார்லோஸ் பிராத்வேட் அப்படின்னு இயன் பிஷப் சொன்ன மாதிரி ரிமெம்பர் த நேம் லான்ஸ் மாரிஸ்ன்னு சொல்கிறேன். அவர் வந்து ஹீல் டேக் த வேர்ல்ட் பை ஃபயர்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சி, ஸ்விங் அதை பேஸ் பண்ணி இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ், நான் ரீசெண்டாக வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது ஆடம் மோஜஸோட சேர்ந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பிரீமியரோட உட்காந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்தேன். அப்போ வந்து என்கிட்ட ஆடம் மோஜஸ், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பெர்த்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீமோட கோச், என்ன சொன்னார்னா, லான்ஸ் மாரிஸ்னு ஒரு பையன் இருக்கான். நம்ம இதில் எம்எஸ் பாஸ்கர் மொழியில் சொல்கிற மாதிரி முகமது வசீருதீன் ஒரு பையன் இருக்கான். மார்க் மை வேர்ட்ஸ், ஹி வில் கோ பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவார் அந்த மெமரி லாஸில். அந்த மாதிரி இவர் சொன்னார், லான்ஸ் மாரிஸ்னு ஒரு பையன் இருக்கான், வேகமாக போடுறான், மார்க் மை வேர்ட்ஸ், யூ வில் ஹியர் இஸ் நேம் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ சீக்கிரம் ஹியர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பேட் கமின்ஸ்க்கு ஒரு குவாட் ஸ்ட்ரெயின் கிரேட் 1 ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால ரொம்ப அக்ரவேட் பண்ணிக்க வேணாமே. செகண்ட் இன்னிங்ஸ் நான் பவுலிங்கும் போடலை, பால் பவுண்டரிக்கு போனாலும் போகட்டுமே, பவுண்டரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் பண்ணி போனேன். ஹோப்ஃபுல்லி இன் அ வீக்ஸ் டைம் ரெக்கவர் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேட் கமின்ஸ் மேட்ச்க்கு அப்புறம் சொன்னார். என்னதான் இவர் அதை சொன்னாலும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க, பேட் கமின்ஸ் ஓகே, அவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம், அவர் நம்மளோட கேப்டன், பட் லான்ஸ் மாரிஸை அவருக்கு பேக்கப்பாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாடோட ஜாயின் பண்ணியிருக்காங்க.
இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஸ்டீவன் ஓகீஃப் வந்து ஆஸ்திரேலியன் பேக்கப் ஸ்பின்னர்ஸ், இஃப் நாட் நேத்தன் லைன் தென் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன் ஆஃப் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸை தேடுறாங்க. பிக் பேஷ்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடுவார், மனந்தி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு ஆஃபி. டாட் மர்ஃபி ரீசெண்டாக வீடியோஸ்லாம் கொஞ்சம் வைரலாக போச்சு, அவரை பார்த்துருக்கோம். அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அப்புறம் தன்வீர் சங்கா இருக்கார், ஒரு லெக் ஸ்பின்னிங் சென்சேஷன். ஒரு 18 மாதம் முன்னாடி ஆஸ்திரேலியாவில் யாரா ஸ்பின்னர்னு கேட்டிருந்தீங்கன்னா பதறி போய் திக்கு தெரியாமல் தவிச்சிருப்பேன். பட் இன்னைக்கு நிறையா வந்திருக்கு. லாஸ்ட் 12 to 18 monthஸில் நிறையா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் பியூட்டிஃபுல் ட்ரான்சிஷன். நேத்தன் லைன் எங்கேயும் போல, நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி நேத்தன் லைன் கடியிலேயே போட்டு ஒரு 2-3 ஜூனியர்ஸை கொடுத்து ஒரு ட்ரான்சிஷனை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்ப்பரேட் அப்ரோச் டு த ஹோல் திங். அவர் இருக்கும்போதே வந்து ஒரு மென்டார்ஷிப் மாதிரி கொடுத்து அவரோட சேர்த்து எடுத்துகிட்டு போனால் நெக்ஸ்ட் லீட் ஸ்பின்னரை கொண்டு வரணும்னு ஆஸ்திரேலியா யோசிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து மிச்சல் ஸ்வெப்சன் அவர் வந்து ஆல்ரெடி இருக்காரு. ஸோ அவர் ஃப்ரண்ட் லைனாக வருவார். பட் இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் வேணும் இல்லையா, யார் நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கிற டீமோடைய மென்டார்ஷிப் பண்ணி எவ்வளோ வருஷம் போகுதோ அவங்களை எப்படி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் யூத் அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் ரெடி ஆக முடியுங்கிறத அவங்க எப்போ யோசிக்கிறாங்க. ஆன் தட் நோட், ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங்லேயும் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அதனால தான் லான்ஸ் மாரிஸை இப்போ அனௌன்ஸ் பண்ணி பேக்கப்பாக கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 10 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாஸ்ட் பவுலிங் சேஞ்சஸ் நடக்கவே இல்லை. எவர் சின்ஸ் பேட் கமின்ஸ் கேம் அவரோட ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்லேருந்து. பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க், திடீர்னு ஒரு நாள் பேட்டின்சன், இந்த மாதிரி தான் விளையாடிருக்காங்க. அவங்ககிட்ட ஃபாஸ்ட் பவுலிங்கும் வேறு யாரும் பெருசாக விளையாடல. ஜை ரிச்சர்ட்சன் பேர் நிறைய அடிபட்டுச்சு, ஆனால் அவரும் ஒரு இன்ஜுரி பிரேக்கில் போனார். ஸோ ஆஸ்திரேலியா வந்து இந்த 4 bowlers எப்படி கிளென் மெக்ரா, கில்லஸ்பி, கேஸ்பரோவிச், பிரெட்லி அண்ட் ஷேன் வான் அந்த குரூப் இருந்ததோ, இப்போவும் அதே மாதிரி ஒரு குரூப் போயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த குரூப்பை மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணோம். ஆனால் லாஸ்ட் குரூப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, கில்லஸ்பி கொஞ்சம் முன்னாடி போனார், மெக்ரா கொஞ்சம் லேட்டராக போனார், பிரெட்லி இன்னும் கொஞ்ச நாள் விளையாடினார். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபேஸிங் அவுட் டைம்ஸ் இருந்தது. பட் இப்போ இந்த 4 bowlers ரொம்ப நாள் ஆல்மோஸ்ட் டெக்கேட் விளையாடிருக்காங்க. ஸோ அந்த டிரான்சிஷனையும் ஆஸ்திரேலியா வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னியோட செக்மெண்ட்டை நிறைவுக்கு கொண்டு வரேன். இதே மாதிரி டிரான்சிஷன் பல டீம்ஸ் பல இடத்துல கோ த்ரூ பண்ணலாம். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கூட ஒரு டிரான்சிஷன் வரலாம், வந்துட்டு இருக்கு. இட் இஸ் ஆன் த கோ. ஸோ டிரான்சிஷன்னா என்ன, அதில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது, ஆஸ் அ ஃபேன் டிரான்சிஷன் நடக்கும்போது தோத்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, டிரான்சிஷன் எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இன் ஹவுஸ், அதாவது நடந்துட்டு இருக்கும் போதே அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அதோட ஹேண்ட் ஓவர் ஆஸ்திரேலியா பண்ணுறாங்க. வேறு எந்த டீம்ஸ்லாம் எப்படி அதை கேரி அவுட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையும் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற நிறைய கார்ப்பரேட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.